கரூர் இன்சிடெண்ட்டுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் மீட்டிங் பேச போனார். ஆர்கனைசருக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள். ஆனால் கூட்டத்தில் பேச போனவர் இதுக்கு எந்த விதத்திலும் பொறுப்பேற்றுக்க முடியாது. புஷி ஆனந்த், நிர்மல் குமார் இவங்களெல்லாம் அக்யூஸ்டாக கூப்பிட்ருக்காங்க, இந்த விசாரணைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனால் விஜய் விட்னஸாக தான் கூப்பிட்ருக்காங்க. இது ஒரு விபத்து அல்ல. கரூரில் நடந்த சம்பவம் 41 பேர் மரணம் அடைந்தது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒன் ஆக்சிடெண்ட் இல்லை. அது நெரிசலில் செத்தாங்கன்றதெல்லாம் பொய்ங்க. அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதி செயல். இப்போ விஜய் அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு போனார். அவர்கிட்ட இந்த ஆதாரங்களை கொடுத்ததா செய்திகள் கேள்விப்பட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த ப்ராசஸில் ரொம்பவே டிலே இருக்கிற மாதிரி இருக்குது. இது தாவேக்காக இந்த ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஒரு அரசியல் ஒன்று நடக்கும் சொல்கிறாங்க. சரி, இந்த விசாரணை மூலயமா KN நேருவை எஃப்ஐஆரில் சேர்த்துட்டாங்க. இப்போ வைத்தியலிங்கம் வித்ட்ராயல் பண்ணதை இப்போ மறுபரிசீலனை பண்ணுறோம், திரும்ப விசாரிக்கிறோன்னு டிஏவிசி கோர்ட்டுக்கே லெட்டர் கொடுக்குது. அது மாதிரி நீதி நியாயம் கோர்ட்டுன்னு இந்த நாட்டில் இருக்குது. இது ஒன்றும் காட்டாட்சி இல்லைங்க. விஜயை குற்றவாளின்னா உடனே தூக்கின்னு போய் ஜெயிலில் போட்டுருவாங்களா? விசாரணை நடக்காதா? இல்லை குற்றவாளியாக ஏன் சேர்த்தோன்றதுக்கு அவங்க காரணம் சொல்லணும். சாட்சியாக தானங்க இருக்காரு அவரு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT ஹாலிடேஸ். நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நிதி ஆய்வு கூட்டத்தில் கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார். அப்போ விஜய் அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணாருன்னா, அந்த ஐடி ரைட்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இந்த டாஸ்மாக் ஊழலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அவர் இந்த நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிருக்காருன்னு இடி ரைட்ஸ் அதில் தப்பிக்கிறதுக்காக தான் அந்த நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போனான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணார். இப்போ அதே தான் ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாரு, இந்த கரூர் சிபிஐ விசாரணையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் போனீங்களான்னு கேட்குறாரு சார். இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், நிதி ஆயோக் கூட்டம் என்பது பிரதமர் தலைமையில் நடக்கிற கூட்டம். முன்னால் பிளானிங் கமிஷன் இருந்தது, திட்ட கமிஷன் இருந்தது. அதுதான் இப்போ இவங்க பேரை மாற்றி இவங்க வந்ததுக்கப்புறம் நிதி ஆயோக்னு சொல்லி இந்தியில் வச்சுருக்காங்க. எல்லா சீஃப் மினிஸ்டரும் கலந்துக்குவாங்க. இது இப்போ நடந்தது முந்தா நாள் 11வது கூட்டம். மோடி 12 வருஷமாக பிரதமராக இருக்கார். ஆனால் 11 கூட்டம் தான் நடந்துருக்குதுன்னா ஆண்டுக்கு ஒரு கூட்டம்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் 21லேருந்து 26 மே வரைக்கும் 5 வருஷம் இருந்தார். முதல் 4 வருஷம் அவர் கலந்துக்கவே இல்லை. அந்த நிதி ஆயோக் கூட்டம் பக்கமே தலை வச்சு படுக்கலை. என்ன சொன்னாருன்னா, நம்ம எதுக்கு அங்கே போனோம், அதை புறக்கணிக்கிறோம் ஏன் அப்படின்னு காணொலிகள்லாம் போட்டார் அந்த பீரியடில். அதில் மெயினாக அவர் சொன்னது என்னென்னா, மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வை தர மறுக்கிறது, மத்திய அரசு பாஜக அல்லாத மாநில அரசுகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் அடுக்கி அவர் ஏன் போல அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்து காணொலியை மக்கள் பார்வைக்கு அமைச்சார். எப்போ 21லேருந்து 25 வரைக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 25வது வருஷம் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா போய் கலந்துக்கிட்டார். என்னுடைய சிம்பிள் கொஸ்டின் ஆனால், நீங்கள் இதெல்லாம் இருக்குது அதனால் நான் போகிறதுக்கான பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சா? நிச்சயமாக மாறல. மத்திய அரசின் அணுகுமுறை, போக்கு, வரி கொள்கைகள், வரி பகிர்வு எதுவுமே மாறல. அப்போ எதனால் நீங்கள் போனீங்க? அதுவும் ஒவ்வொரு முறையும் காணொலி போட்டு விளக்கியிருக்கீங்க. இப்போ இந்த முறை நீங்கள் போகிறீங்கன்னா சாதாரண ஆள் என்ன நினைப்பான்? ஏதோ நல்ல செட்டில்மெண்ட் வந்துடுச்சு, அதுவும் இல்லைன்றீங்க. அப்புறம் எதுக்கு போனீங்க? பிரதமரை தனியாக வேறு சந்திச்சிங்க, RSS பிரமுகர்கிட்டலாம் பேசுனீங்க. அப்போ சாதாரணமாக ஒரு யாருக்கும் எழறக்கூடிய கேள்வி தாங்க. நீங்கள் வழக்கமாக போக மாட்டீங்க, அந்த இதை பாய்காட் பண்ணுவீங்க, அது காரணங்களை சொல்லுவீங்க. பட் இந்த முறை நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கணுன்றது இல்லை. உங்கள் மகன் அந்த டாஸ்மாக் கேஸில் மாட்டிக்கிட்டார் ஈடிக்கிட்ட.
ஓகே. அவரையும் அவரது நண்பர்களையும் காப்பாற்றணும். ரித்தீஷ், தம்பி ரித்தீஷ், அப்புறம் படத்தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர், இப்படி பல பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் திடுதிப்புன்னு நிதி ஆயோக்கு போனீங்க. அங்கே போய் பிரதமரை சந்திச்சிங்க. அது ஓரளவு ஒர்க் அவுட்டும் ஆச்சுன்னு வச்சிங்களேன். ஏன்னா அவர் சென்னை திரும்பிய கொஞ்ச நாள்லேயே அந்த விசாரணை நடத்தின டாஸ்மாக் விசாரணை நடத்தின இடி அதிகாரி டிரான்ஸ்ஃபரில் போயிட்டார். அதே போல் இன்றைக்கி வந்து பல்வேறு ஆட்கள் அவங்க சொத்தெல்லாம் வந்து சீல் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா இடி, அதெல்லாம் கோர்ட்டு உத்தரவு மூலம் ஈஸியாக மாற்றிக்கிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் இதனால தான் நாங்கள் உள்பட சொன்னேன், ஸ்டாலின் அவர்கள் 3-4 வருஷமாக போகாமல் இருந்தார். அது நியாயமான காரணம்தான். ஆனால் பேசிக்கலாக ஒரு கூட்டத்தில் போய் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும், நம்ம கருத்தை சொல்லணுமே தவிர பாய்காட் பண்ணுறன்றது அது பிரயோஜனமே இல்லைங்க. அது உன்னோட முடிஞ்சு போயிடும். நீங்கள் எல்லா முதலமைச்சரும் கலந்துக்கிற ஒரு கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அப்போ எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், உணர்வு வரும். அதனால் என்னை பொறுத்தவரையில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போகாமல் இருந்தது தான் தப்பு. போனதை நான் தப்புன்னு சொல்ல, இப்போவும் சொல்கிறேன். காக்கா உட்கார பனம்பழம் விழுந்துதா, பனம்பழம் விழும்போது பனம்பழம் விழும்போது காக்கா உட்காந்துதான்னு தெரில. ஆக மொத்தம் நிதி ஆயோக் கூட்டத்தில் போனது கரெக்டு. கடைசி வருஷமாவது அவர் போனார். இது முதல்லேருந்தே ஒழுக்கமாக பண்ணுறாரு. இவரை பொறுத்தவரையில் விஜய் 9:30 மணிக்கே போய் உட்காந்துட்டுக்கிறார் செக்ரட்டரியேட் மாதிரி தனியாக அந்த கூட்டத்தில். ஏன்னா எல்லாரும் முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர், பிரதமர் அந்த கூட்டத்துக்கு ஒன்று லேட்டாக வருவாங்க, இல்லைன்னா குறைஞ்சது அந்த டைமுக்கு வருவாங்க. இவர் வழக்கம் போல் இவர் பாட்டுன்னு பங்க்சுவலாக ஷூட்டிங்கெல்லாம் போவார் இல்லையா, செக்ரட்டேரியட் போகிறார் இல்லையா, அது மாதிரி போய் உட்கார்றாரு. அந்த ஹாலில் பார்க்குறேன் இவர் ஒருத்தர் தான் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னா, we are differ from DMK, நாங்கள் திமுக மாதிரி இல்லை, முரட்டுத்தனமாக ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு பேசிட்டு தெரிய மாட்டோம். ஆனால் பிஜேபியை எதிர்ப்போம். அது கொள்கை அளவில், கோட்பாடு அளவில், அரசு கொள்கை என்ன இருக்குதோ அது அடிப்படையில். அதனால் எங்களுடைய மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல், எங்களுடைய நலன்களுக்கு பாதகம் வராமல் நாங்கள் மத்திய அரசோடு கோஆப்ரேட் பண்ணுவோம், ஒத்துழைப்போம். அதே போல் நீங்கள் எங்களுக்கு தேவையான நிதியெல்லாம் கொடுக்கணும்னு 1, 2, 3ன்னு சொன்னார். இப்போ இந்த மாதிரி வந்து இவர் ஸ்டாலின் போய் பேசி இது மாதிரிலாம் சொன்னார்னு எதாவது வந்துதான். இதை போயிட்டு கரூர் சம்பவத்தோடு போடுறதுன்றது என்னங்க இது? அதாவது நிதி ஆயோக்கு போனதுக்கு என்ன அங்கே சொன்னாங்க, இப்போ இவர் சிபிஐக்கு பயந்து போகிறாருன்னா, முதல்ல பேசிக்கலாக என்னன்னா, இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் மீட்டிங் பேச போனார். ஆர்கனைசருக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள். ஆனால் கூட்டத்தில் பேச போனவர் இதுக்கு எந்த விதத்திலும் பொறுப்பேற்றுக்க முடியாது. இல்லை சார், சிபிஐ விசாரணையில் கூட புஷி ஆனந்த், நிர்மல் குமார் இவங்களெல்லாம் அக்யூஸ்டாக கூப்பிட்ருக்காங்க, இந்த விசாரணைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனால் விஜய் வந்து விட்னஸாக தான் கூப்பிட்ருக்காங்க, சாட்சியாக தான். ஏன்னா அவர் அந்த நேரத்தில் சம்பவ இடத்துல இருந்தார். ஸோ அதனால் வந்துங்க இதை போயிட்டு இதுக்காக தான் நிதி ஆயோக்னா, அவர் சிஎம்ங்க. சிஎம் வந்து பிரைம் மினிஸ்டர் தலைமையில் நடக்கிற மீட்டிங்க்கு போனோம். அப்படி இல்லாமல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைன்னு வசனம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. இல்லை சார், அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை வந்து நீங்கள் டே 1லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த சிபிஐ விசாரணைலாம் வந்து போயிட்டுருக்கு. அந்த டிஎஸ்பி வந்து நேரில் ஆஜராகி அவர்கிட்ட அந்த விசாரணைலாம் நடந்துகிட்ருக்கு. இந்த வழக்கு வந்து எதை நோக்கி சார் இப்போ போயிட்டுருக்கு? அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த நீதி வந்து கிடைக்குமா? நீதி கண்டிப்பாக கிடைக்கணுங்க. கிடைச்சாதான் மக்களுக்கு வந்து கோர்ட்டு மேலெல்லாம், காவல்துறை மேலெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும். சட்டத்தின் ஆட்சி என்பது நடக்குதுன்னு ஒரு தோற்றம் உருவாகும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க ஆரம்ப நாட்கள்லேருந்து, இது வந்து ஒரு விபத்து அல்ல. கரூரில் நடந்த சம்பவம் 41 பேர் மரணம் அடைந்தது ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒன் ஆக்சிடெண்ட் இல்லை. அது வந்து நெரிசலில் செத்தாங்கன்றதெல்லாம் பொய்ங்க. அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதிச்செயல். இந்த சதிச்செயலில் யார் இருந்தாங்க, அவங்க நோக்கம் என்ன, இதெல்லாம் டிபேட்டபிள் பாயிண்ட்டு. நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் சொல்ல. ஆனால் அந்த நெரிசல் என்பது அங்கே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது.
ஏன்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் போயிடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் ஒரு 2-3 வாரம் அவர் போன இடங்கள்லாம் மக்கள் கூட்டம், கடுமையான மக்கள் கூட்டம். அப்போ இவர் ஒரு சுற்றிட்டு வந்தாருன்னா 38 மாவட்டத்தையும் நம்ம தலை சுற்றிடலாம் நினைச்ச யாரோ அல்லது அவருடைய உத்தரவின் பேரிலோ அங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதனால் அதை விசாரித்து நீதி கொடுக்கணும். நிதியை விஜய் கொடுத்துட்டார், அது வேற விஷயம்னு வச்சுங்க, மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு வச்சு. ஆனாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது ஈடாகுமா? ஒரு மனைவிக்கு, கணவனை இழந்த மனைவிக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துட்டா அது ஈடாகுமா? உயிருக்கு எதுவுமே ஈடு இணை இல்லை. அதனால் இதை பற்றி விசாரிக்கணும். அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அவர் கொண்டு வந்தது தான் இது. இந்த வழக்கு ஏதோ சிபிஐ விசாரிக்கலை, இல்லை வேற யாரும் சொல்லி விசாரிக்கலை. தாவேகா தலைவராக இருந்த விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகியிருக்காரு. தாவேகா தலைவராக இருக்கும்போதே இது நியூட்ரலாக இருக்காது ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற இந்த விசாரணை. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க காவல்துறை, ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அவங்களே அதை விசாரித்தா குற்றவாளியே விசாரணை பண்ணி நீதிபதி ஆகிட முடியுமா? அப்படின்ற அந்த இதில் தான் அவர் சுப்ரீம் போனார். சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்று ஒரு என்கொயரி கமிட்டி மாதிரி ஒன்று போட்டார், ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையில். அதே போல் அந்த அந்த மொத்த விஷயத்தையும் விசாரிக்கிறதுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்களெல்லாம் போட்டு சிபிஐ அனுப்பிச்சிது. இந்த விசாரணை தேர்தலுக்காக கொஞ்சம் ஒத்தி வச்சுருந்தாங்க ஒரு 3 மாதம். இந்த சட்டமன்ற தேர்தல் இப்போ அது தொடங்கி இருக்குது. அது லாஜிக்கல் எண்டுக்கு போவோம். கண்டிப்பாக உண்மையான குற்றவாளிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள். அவங்களுக்கு சிபிஐ ஒரு தண்டனையை பெற்று தரும். அதுதான் நீதி. அப்படி தான் நினைக்கிறேன். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்த அந்த விபத்தானது தொடர்ந்து இந்த விசாரணை போயிட்டு இருக்கே தவிர இல்லை, அது ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10-20 நாள் கழிச்சு தான் இந்த டீம் வேலையை தொடங்குச்சு. அதனால் செப்டம்பர் 27லேருந்து இல்லைங்க, அநேகமாக அக்டோபர் நவம்பரில் தான். ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 6 மாதம் ஆச்சு. ஆனால் அது 6ல் 3 மாதம் எலெக்ஷனுக்காக தள்ளி வச்சாங்கல்ல. ஓகே சார். இப்போ விஜய் அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு போனார். அவர்கிட்ட இந்த ஆதாரங்களை கொடுத்ததா செய்திகளை கேள்விப்பட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த ப்ராசஸில் ரொம்பவே டிலே இருக்கிற மாதிரி இருக்குது. இது தாவேக்காக இந்த ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஒரு அரசியல் ஒன்று நடக்கும் சொல்கிறாங்க. சரி, இந்த விசாரணை மூலயமா ஒன்று ஆட்சியை கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை குற்றவாளி அவர்களாக விஜய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் அதாவது அவர் பாஜகவோட இணக்கமாக போகணும், இணக்கமாக போகலைன்னா இதை வச்சு ஒரு அரசியல் நடக்கும்னு சொல்கிறாங்களே சார். சரிங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, KN நேருவை எஃப்ஐஆரில் சேர்த்துட்டாங்க. இப்போ வைத்தியலிங்கம் வித்ட்ராயல் பண்ணதை இப்போ மறுபரிசீலனை பண்ணுறோம், திரும்ப விசாரிக்கிறோன்னு டிஏவிசி கோர்ட்டுக்கே லெட்டர் கொடுக்குது. அது மாதிரி நீதி நியாயம் கோர்ட்டுன்னு இந்த நாட்டில் இருக்குது. இது ஒன்றும் காட்டாட்சி இல்லைங்க. அமித்ஷா நினைச்சா, மோடி நினைச்சா எல்லாம் பண்ணிடலான்னு. அது இன்னும் அந்த அளவுக்கு மோசமாகலை. நம் நாட்டில் நீதிமன்றங்கள் இருக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஸோ ஆட்சியை எப்படி கலைப்பாங்க? சரி, விஜயை குற்றவாளின்னா உடனே தூக்கின்னு போய் ஜெயிலில் போட்டுருவாங்களா? விசாரணை நடக்காதா? இல்லை குற்றவாளியாக ஏன் சேர்த்தோன்றதுக்கு அவங்க காரணம் சொல்லணுமா? இப்போ சாட்சியாக தானேங்க இருக்கார் அவர். இல்லை சார், இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசியிருந்தார், இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமே நீ தான், நீ லேட்டாக வந்தனால தான் இந்த விஷயம் நடந்தது. நான் ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிகமாக பேசுகிறேன், என் மேலே கேஸு போட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மேலே எந்த ஒரு கேஸும் போடலை. அதான் நிறுத்துங்க, அங்கேயே நிறுத்துங்க. ஓகே, இவர் டைமுக்கு மீறி பேசினார். 10-10:30 மணின்னு நினைக்கிறேன் தேர்தல் நேரத்தில். இவர் அதுக்கப்புறமும் பேசினார். டைம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன பிறகும் பேசினார். அதனால் அவர் மேலே கேஸ் போட்டாங்க. ஓகேவா? அதில் தப்பு சொல்ல முடியாது. இப்போ இதில் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், விஜய் அந்த கூட்டத்துக்கு போகிறாரு, அவர் ஆர்கனைஸ் பண்ணல, அவர் பர்மிஷன் எழுதி கொடுக்கல. ரெண்டாவது, போலீஸ் எந்த இடத்தில் அனுமதி அளித்ததோ, போலீஸ் எந்த நேரத்தில் அவர் பேச அனுமதி வழங்கியதோ அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அவர் பேசினார். இதில் அவர் எந்த தவறும் செய்யலையே.
அவர் என்ன தவறுன்னு சொன்னால் அவரை பார்க்க இவ்வளோ பேர் வராங்க, முண்டி அடிச்சிட்டு வராங்க அப்படின்றது அது தவறா? அவர் தவறா? அதெல்லாம் இல்லைங்க. அதான் சீமான் வந்துங்க அவரும் சமநிலை தவறிட்டார்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கு அப்புறம். ஏன்னா அவர் வந்து 8% 10% ஆக்கலாம், 12% ஆக்கலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் அது வந்து 4% விழுந்தது மட்டும் இல்லை, இவரே சொந்த தொகுதியில் சொந்த மாவட்டத்தில் 3வது 4வது இடத்துக்கு போயிட்டார். ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆள் தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டு அவர் வந்து ஜெயிக்கலைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா மற்றவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக திமுக எக்ஸப்ட் டிவிகே அண்டு என்டிகே எல்லாரும் கூட்டணியில் இருக்காங்க. அதனால் அவர் ஜெயிக்கிறதுன்றது நான் கூட பெருசாக சொல்ல. ஆனால் ரன்னராவது வரணும்ல, வின்னராக வர முடியலன்னா நீங்கள் ரன்னர் ஆகணும் இல்லை. இவர் ரன்னராக இருக்காரா காரைக்குடியில்? ஆறுதல் பரிசு கூட கிடைக்கலையே சார். டெபாசிட் போயிருக்கு. நான் அதை மரியாதையாக சொல்கிறேன். நான் ஜாமீன் கட்டி வைத்த ஜாமீன் தொகையை சீமான் அவர்கள் இழந்தார். மக்கள் நம்பிக்கை அவ்வளோதானே அவங்க மேலே. புரியுதுங்களா? இப்போ ஒரு கட்சியை தலைமை தாங்கி 16 வருஷம் நடத்திட்டு வர்றாரு. அவர் எங்கே நின்னாலும் ஜெயிக்கிற அளவுக்கு அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கணும்ல, குறைஞ்சபட்சம் அது கூட இல்லையே. நான் அவர் ஜெயிக்கணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் 2வது இடத்துல அவர் இருக்கணும்ல அவர் பேசின பேச்சுக்கு. அதனால் மக்களுக்கு வந்து தெரியுதுங்க யாரை சட்டசபைக்கு அனுப்பணும், யார்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கணும், யாரை அதிகாரத்துலேருந்து துரத்தணும்னு தமிழ்நாட்டு மக்கள் அளந்து தான் வச்சுருக்காங்க. அதனால் இதெல்லாம் பேசாமல் அவர் வந்து சீமான் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்தாருன்னா நல்லது. சொன்னாரானா நான் வந்து இனிமேல் பத்திரிகையாளர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா சொன்னார். அது என்ன பிரசவ வைராக்கியமாக மீறிட்டாரா இப்போ? ஸோ சீமானை பொறுத்தவரையில் அவர் ஒரு கன்சிஸ்டன்ட் கிடையாதுங்க. அந்த கன்சிஸ்டன்சினா ஒரு நிலையெடுத்து அந்த நிலையிலே நிற்க மாட்டார். திடீர்னு வந்து எங்கப்பம் முருகன்வார், என் பாட்டம் முருகன்வார், திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து வேறு மாதிரி விஷயங்கள் பேசுவார், மத நல்லிணக்கம்னுவார். அதனால் அவரை பொறுத்தவரையில் நான் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைங்க. ஏன்னா இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா பேசுகிறாரு, நல்லா இது பண்ணுறாரு, லெக்சர் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு நேர்மை இல்லை, உண்மை இல்லை. ஓகே சார். இப்போ இந்த கரூர் வழக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பிஸியாக போனாலும் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் அந்த கரூர் மக்களை போயிட்டு கரூரில் வந்து சந்திக்கவே இல்லையா? இல்லை அதாவது இல்லை சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்வி சிபிஐ விசாரணை போகிறதுனால சந்திக்காமல் இருக்காரா? இல்லை அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் சிபிஐ விசாரணை வர்றதுக்கு முன்னாலே அவங்களெல்லாம் மகாபலிபுரத்துக்கு வர வச்சு 4 பஸ்ஸில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிதி உதவி எல்லாம் செஞ்சிட்டாருன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அந்த குடும்பங்களை நேரில் போய் பார்க்கலன்ற ஒரு இது. இப்போ முதலமைச்சர் ஆயிட்டார். கண்டிப்பாக இப்போ பழைய அட்மினிஸ்ட்ரேஷனில் அவர் அலோவ் பண்ணல, இப்போ அவரை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால் எனக்கு நேற்று தான் ஒரு செய்தி தெரிஞ்சுது. அநேகமாக நெக்ஸ்ட்டு அவருடைய விசிட் வந்து கரூர் அப்புறம் பெரம்பூர் தொகுதின்னு சொன்னாங்க. ஓகே தேதி எப்போல்லாம் கண்டிப்பாக பண்ணுவார், பண்ணணும். அவர் தான் சொல்லிட்டாருங்க, என்னை இப்போ விடமாட்டேன்றாங்க, ஜெயிச்சு நம்ம ஆட்சி அமைந்தவொன்னே உங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து நான் நேராக பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. கரூர் மக்களை பார்க்க மாட்டாரா? கரூர் அவ்வளோ டியர் மோஸ்ட். தெரியுங்க, கரூரில் தாவேக்கா ஜெயிக்கலைன்னு வச்சிங்களேன், அதிமுக மட்டும்தான் ஜெயிச்சுதுன்னு நினைக்கிறேன். 4 தொகுதி இருக்குது, கரூரில் ஜெயிக்கல சார். அதான் சொல்கிறேன். ஓகே, பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போவாரான்றதை நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.